அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை இந்த வாரத்தில் சந்திக்க போகிறீங்க, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும், அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால இவங்க ஒரு அழகான தோற்றத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. அவங்க கருப்பாவோ அல்லது சிகப்பாகவோ இருக்காங்க அப்படிங்கிறதோட அவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள். பெரிய மாற்றங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க. இவங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு கற்பனை கோட்டை வச்சுருப்பாங்க. நம்ம இந்த டார்கெட்டை எப்படியாவது அடையணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட்டை அடையிறதுக்காக கடுமையாக பாடுபடக்கூடியவங்கள நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை இவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு செயல்படுறதுனாலே என்னமோ வாழ்க்கையில் நிறைய எதிர்நீச்சலை அடித்து நிறைய எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை எப்படியாவது சமாளிச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சுமாரான உயரமாகவோ அல்லது குள்ளமாகவோ இருப்பாங்க. இவங்களுடைய உடல் கட்டு நன்கு அமைந்திருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் ஒரு 30 வயதுக்கு மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சதை போட்டார் போல் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் ஒரு சிக்கனம் இருக்கும். கண்ணில் ஒரு அன்பு எந்நேரம் தெரியும். அழகான புன்சிரிப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு என்பதனால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பெரும்பாலும் நுண்கலையில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. அதே மாதிரி வீட்டில் கூட நீங்கள் ரிஷபராசி பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை நீட்டாக வச்சுருப்பாங்க. அதுவும் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய மன உறுதி இருக்கும். எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்களோ அதில் வெற்றி காண்றதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, ராசியில் குரு செவ்வாய் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் இந்த 7 நாட்களுமே. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரகம் அடைந்திருக்கிறார் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சுயசாரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் என்ன நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்குன்னா, நினைத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு இந்த டைமில் சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பண வசதி உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெய்வ சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரத்தில் இருக்கும். வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட
அதோட சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு சின்ன சின்ன திடீர் செலவுகள் மட்டும் அப்பப்போ வரும். அது உங்களுக்கு குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி அன்பர்களே. தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு சிலர்லாம் தொழிலை வியாபாரத்தில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதை விரிவுபடுத்துறதுனால கொஞ்சம் செலவுகள் இந்த வாரத்தில் கூடுதலாகவே இருக்கும். முடிந்த அளவுக்கு அகல காலம் வைக்காமல் கொஞ்சம் சின்ன பிஸ்னஸாக ஆரம்பித்து அதை விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியோட மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளிடம் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய கல்வியிலையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த பிரச்சனைகளும் சோர்வும் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்குது. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு புதிதாக முயற்சி செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதுவுமே இந்த வாரத்தை பொறுத்த கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு முரட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையுமே ஏதாவது எக்குத்தப்பாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே. அதே மாதிரி இந்த டைம் எதுவும் வராது, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முரட்டு தைரியம் இந்த வாரம் வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய முயற்சியும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவு எடுக்கிறதுனால நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே மற்றவர்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சொல்ல இந்த வாரத்தில் நீங்கள் காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாம் மீறி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய போது நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனாலேயே என்னமோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கூடுதலான பொறுப்போ அல்லது கூடுதலான ஏதோ வேலையோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று
சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் இனம் புரியாத ஒரு கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலையும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு சிவபெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.